வீசியாச்சப்பா மந்திர மாயத்துல முனை கிடந்தது. இன்னைக்கு முடங்குற ரத்தனை எடுத்து வீசியாச்சு. இன்னொரு வார்த்தை வந்து தஞ்ச புக்கு கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோ. அது போக அது பின்னம் பட்டதை ஒண்ணு சேர்த்து கொடுத்துருந்தாயா. அதே மாதிரி தங்கம் ரெண்டாவது தங்கத்துக்கு நான் கூட நிக்கிறேன். பாஸ் பண்ணி பதவி கொடுத்துறேன். வரம்போ பாரத கருப்ப நான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்தும் கேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. ஏதாவது பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு தொழிலையும் பெருக்கி போடலாம். மனசுக்குள்ள குமுறி கிடக்கிற பாரு. அதுக்கு விட எப்படி தரேன்னு பாரு. நிறைய கொள்ளம் போ கூட நட்பு கேடா முடியுது. ஆகாத பழத்தை அலங்கோலமா போய் நிக்கிறாயா. இதை நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறதாயி. ஒண்ணு பயப்பட வேண்டாம். பண்ணா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். என்ன ஐயா மாறிக்கிறியா? தாயி ஒரு பூ ஏற முடிந்தாருக்கு ஆகாது. புரிஞ்சுட்டியா? அதனால இது சம்பந்தப்பட்டவையில என்னுடைய அனுமதி இருந்தா தான் இங்க உள்ள விடுவேன். இல்லைன்னா விடமாட்டேனாயா. உனக்கு நல்ல நேரம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? மாற்றி கொடுத்தாயி நல்லது பண்ணி உனக்கு ஆயுசுக்கு தீர்க்காயுச்சு கொடுத்து உங்க சிக்கலுக்கு விட கொடுக்கறனாயா. இது சத்திய வாக்கு. போதுமா? வீட்டு வாங்கலாம் தான். இதை இங்கேயே மென்னு தின்னு முழுங்க போகிறோம். அடியானுக்கு கண் பார்வை கொஞ்சம் பயந்துட்டு கிடக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு போகாது. நான் இருக்கிறேன். தங்கத்துக்கு நல்லது பண்ணி அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி மருத்துவத்தை சொல்ற மாதிரி எல்லாம் இல்லையா காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ ஒண்ணு போய் முயற்சி பண்ணோன்னு தொழில உட்காரவனு பரிச்சு எழுதவனு பாஸ் பண்ணவனு அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். எழுதாயா எழுது. பதவி வாங்கி தரனாயா. போய் பேங்க் உட்கார வச்சிருப்போம். உடம்பு தொந்தரவு நோவு நொடி நல்லாகணும். தங்கத்துக்கு கல்யாணம் நடக்கணும். விறகு வியாபாரம் ஏகேன்னு நடக்கணும். கமிஷன் வரணும். ஆதாயம் வரணும் அப்படின்னு கேட்டுட்டு பட்டியல நிக்கிறா வந்து நிக்க பார்க்கலாம். தாயி முறை கட்டு வச்சுக்குதாயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. 1000 தேவாதையும் பார்த்துட்ட. நல்லது பண்ண முடியல. இப்ப நாளுக்கு நாயானை தங்க வைக்க மாட்டான கழிச்சு போடலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி அந்த தங்கத்துக்குமே தரம் போட்டு கொடுத்தாயி. வியாபாரம் அள்ளிக்கோட்டி அம்பாரம் மட்டும் கொஞ்சம் உஷார பிடிக்கணும். புரியுதா? இந்த உன்னை தேய்ச்சி தனி வரத்துக்கு ஒரு வியாபாரத்துக்கு வச்சுக்கோ. இந்த தாயி போவோம். அதே மாதிரி பெத்த கண்ணு ரெண்டு தொழில் முறைகளெல்லாம் இன்னைக்கு சின்ன விண்ணப்பட்டு இன்னைக்கு 2 நிலவளைஞ்சு நிக்குது. அதுல ஒண்ணு விண்ணப்பட்டு நிக்குதா. அதை சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வச்சு தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. இல்ல அப்படின்னா எதிரி பந்தாடி இருப்பான். புரியுதா? உன்னை காப்பாற்றி கொடுத்துருக்கனாயா. வீட்டு வாசப்படியிலே மருந்து மாயத்தை வச்சு இன்னைக்கு கனியை வீசி இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி ஓட்டணும்னு சொல்லி இன்னைக்கு 1000 நடந்ததா அத்தனையும் அல்லேல மொத்தம் அழகு சூடு போட்டு உன்ற வட்டியை காப்பாத்தி கொடுத்துருக்கனாயா. போச்சாது. அது போக மூத்த கண்ணு இன்னைக்கு தொழில் முறையில திட்டமிடப்பட்டு ஒரு தொழில் செய்யுது. அந்த தொழில் நல்லபடியா வருமானத்தை கொடுத்து காப்பாத்தி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அள்ளி கொட்டுலாமாயா. போதுமா? 2வது கண்ணு விங்கனப்பட்டு நிக்குது. அதுக்கு ஒரு விட குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா. பயப்படாதையா. ஒரு பட்டியோடு சேர்த்து போதுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம். கொஞ்சம் அங்க பாடம் கப்பிக்கிறேன். புரிஞ்சுதா? 3-4 கிலோ பாத்துக்கோ. அது ரூபாய்க்கு நடக்குமாயா. கலங்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். வா நடையா நடந்து வாரிசு நல்லபடியா நடத்துக்குடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன்.
தாயி அவன் மேல இருந்து மருந்து மாய்ச்சல எடுத்துட்டுனாயா, ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த எங்கிட்ட கொடுத்த கனி 4 கனி நல்ல கனி தானே. இந்த எப்படி போச்சுன்னு பாரு, வா எப்படி இருக்குன்னு பாரு. எடுத்துட்டுனாயா உனக்கு வருவா, நீ பயன்படுத்திக்கோ. புரியுதா? அதையே நான் பேசிட்டு இருக்க கூடாது. அவ புத்தியை மாத்தியாச்சு, அது போற வழியில தங்கையில வீசி இந்த அதே மாதிரி நீயும் சிலதெல்லாம் மாறிக்கோன்னு கூட வந்து நிக்க போதுமா? அடியா வா, விண்ணப்பட்டு நிக்கிறது ஒன்னு சேர்த்தோடு நீ நினைக்கிற உன்ற மனையா ஆகாதுன்னு சொல்ற, உன்ற பெத்த கண்ணுமா ஆகாதுன்னு சொல்லுகிறா, ஆகாதுன்னு சொல்லுகிறா. என்னடா பண்றது இல்லையா? இன்னைக்கு 2 பக்கம் சிக்கிட்டு நீதான் இத்தனையும் அலைஞ்சு கிடக்கிற என்றதாங்க நீ நினைக்கிறது நியாயமானது. புரிஞ்சுதா? உன்ற தீர்ப்புக்கு நான் கூட வந்து நிக்கிறேன். தகுதி மண்ணில் 1000 சோதனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓ அரவணைச்சுட்டா அடுத்தது நான் பார்த்து மரபொல்ல சொல்லிட்டேன். போவோம் தாயே, அந்த கருப்பங்கோட்டையில இன்னைக்கு நிலையில்லாத நிக்கிறேன்றதாங்க இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார ஏறு தரமா போகுதாயா? எல்லாம் போட்டி ஈட்டி கீட்டி பாயுதாயி, நிம்மதி இல்ல. இதை நல்லபடியா எனக்கு கைப்பற்றி கொடுத்து என் குடும்பத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. 1. 2வது இன்னைக்கு வருமான ரீதியா இன்னைக்கு நிலவழைஞ்சு போய் நிக்கிறாயா. கருக்கு விருக்குன்னு போயா இல்லையா தாயி? வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குதாயா, வெறும்பட்டியா நிக்குதாயா. உடலே தாயி தாயி ஆளாமரம் தலைஞ்சிருந்தது இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆயிடுதாயா. 2 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கிட்டு 6 மாச காலத்துல வாழ்றதா சாகுறதா அப்படிங்கிற நிலைமையில வந்து நிக்குதாயி. கலக்க வேண்டாம், கட்டுல போடுறாங்கய்யா, கட்ட தச்சு கொள்ள கம்முனு. புரிஞ்சுதா? அவங்க அடையாளம் காமிப்பேன். போட்டி போல 9ஆம் நாள் கூட வந்து நிக்கிறோம். மரபுள்ள சொல்லிட்டு புரிஞ்சுதா? ஒன்னா சமாளிக்க முடியலையா? 4ஆவதுல ஈட்டி பாய்தாயா, ஒட்டி போயன்றது அங்க முன்னிக்கு கருத்து இருக்குன்னு போயா. கடன் சொன்ன வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளாரையுமே அடைச்சு போவோம், பேர் வாங்க முடியல. இல்லையா தாயி? கருக்கு இருக்குன்னு போய் மொத்தத்துல இன்னைக்கு பட்டியிடம் இல்லத்து சொல்றேன். இல்ல படுகலம் சாஞ்சு போச்சாயா. அந்த படுகலம் சாஞ்சதை நீ பேர் வாங்க வெயில் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி? 2 பொண்ணாளுக கங்கணம் கட்டிட்டு சித்னாபன பறிச்சு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. தாயி அல்லேல மொத்த அழகு 3 போட்டுல தகுதி பண்ணல. இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்குன்னாயா, என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அங்காய் கிட்ட போய் கையேத்துனியா. அங்காய் இல்லையா? உடாத கும்பிடு, உடாத கும்பிடாயா. அவன் சுடுகாட்டு காலி, அவனும் வந்து நிப்பா, நானும் வந்து நிக்கிற ஒரு அடையாளம் போட்டுருவான். போதுமா? இந்த ஆங்கார கருப்பு தாளாட்டி போடுறவா போதுமா? வாழ்றதா இருக்கிறதா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்றதா முடிச்சுட்டு நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ளாரே நிம்மதி இல்லையாயா. 1 பணம் வந்தா 9 பணம் திண்டமாகுது. பட்டி 20 மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு சுமை சேர்ந்து சுமையில் இருக்கிற வழி தெரியாம பட்டி அத்தனை திக்காலு பண்ணா ஈட்டி பாய்தாயா. நல்லையா தாயி? இந்த நில உழைஞ்ச பட்டி இன்னைக்கு நிலநிறுத்தி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக உனக்கு கை கிடங்காது போய்கிட்டு இருக்கிறாயா. மரபொல்லாம் பேசுறேன். இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதையும் மீட்டு கொடுத்துறனாயா. நீ கேட்க வந்தது ஒரே, ஆனா உன்ற ஏட்ட பூராமே எடுத்து வீசிட்டேன். புரிஞ்சுதா தாயி? கலங்க வேண்டாம். இந்த பால் இருக்கிறப்ப நான் இருக்கிற தாயி. என்ன முருகப்பெருமானுக்கு ஒரு முறை பாக்கி நிக்குதா? அத எப்ப செய்யறது? பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும். புரியுதா? எல்லாரும் தேவாதியை நடத்தியாச்சு, பண்ணியாச்சு, கும்பிட்டாச்சு, விட்டுட்டா விட்டுருவோமா? அதனால தாயி முதல் முடியலனாலும் போய் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு போய் அவனை கையேந்திட்டு வந்துரு. 1. 2வது நான் இருக்கிற தாயி சிலதெல்லாம் வந்து கனவுல சொல்றோம். புரிஞ்சுதா? இந்த பாத்துக்கிறப்ப நான் அடையாளம் போடுறோம். நான் இருக்கிறனாயா போ பொய்யெல்லாம் விற்க மாட்டேங்குது. பெருசா தாயால இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு மின்ன மாட்டது, வர்த்தியே போடுன்னு கேட்டுட்டு நிக்குறான் இல்லையா? இன்னைக்கு இடக்கூடு பண்ணி பாக்குறாங்க, இன்னைக்கு விடக்கூடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா இல்லையா? தாயி அடியா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உங்க பெத்த தாயார காப்பாற்றி கொடுக்கறனாயா. இப்போதைக்கு கொஞ்சம் முறைய கிடக்குது, விட்டுறலாமா? விட முடியலையா? சரி, தீர்க்காய்ச்சிக்கு உத்தரவு போட்டு சட்டை உடைக்கிறனாயா. 1. 2வது போத்தாலையா வித்து கொள்ளலாமாயா. நீ நினைச்சபடியே தீர்ப்புக்கு வர்ற.
2 ஏடு புரிஞ்சுதா? போத்தாளர் புரிஞ்சுதா? மனையாளுடைய ஏடு தான் இப்ப சொல்றேன். நீ நினைச்சபடி நடத்தி தர்றேன்னு சொல்லிட்டேன். தாயி இல்லத்துக்குள்ள தடுப்பாய் போய் வந்து நிக்கிறியா? நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள வருமானமும் பத்த மாட்டேங்குது. ஒரு சாடு ஏறினா ஒரு மூலம் ஜெயிக்குது, கடன் சும்மா 4 பக்கம் தலைக்கு மேல ஏறி நிக்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்து நல்ல தீர்ப்பு கொடுக்கும்போது கேட்டுட்டு நிக்குதுரா விட்டாலியா தாயி? தாயி சில விஷயத்துல பயிர்த்து நிக்கிறேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், வெளியே சொல்ல மாட்டேன். நான் இருக்கிற நாயா தாய் தாப்புமா நான் இருக்கிற தகுதிமானது. என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட போய் முறை போட்டு கும்பிட்டு இருந்தீங்களா? அவளை விடாதியே கும்பிடு, புரிஞ்சுதா? அவதான் கொண்டு நீங்க நிறுத்தி இருக்கிறான். தாய் தாப்புமா கூட வரேன்னு சொல்லிட்டு முதல் அந்த சிக்கலை முடிச்சு பண்ணலாம், அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். நடத்தி முகம் பார்த்து தந்துறேன். போதுமா? ஐயா கருப்பு கோட்டையில் காரியம் கை கூட மாட்டேங்குதா? அத்தனை காரியம் தகுந்து போய் நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் குறைஞ்சு வந்து நிற்குது. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இந்த ஆங்கார் கருப்பு கோட்டையில வந்து கையெழுத்திலாம் ஏமாந்த பொழப்புக்கு வழியடி கொடுத்துடலாம். போதுமா? இந்த பால் கருப்ப சிலதை வந்து சொப்பனத்துல சொல்றேன். மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிறேன், தேசகாமிச்சு வாழ வச்சல்லவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படியே போய்க்கு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு வந்து எங்களை கேட்டுட்டு வரா. வண்டி வாங்குறதுக்கு உத்தரவு போட்டு இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. தொழில் ஒண்ணு ஏற்பாடு நடக்கணும், தொழில் ஒண்ணு நடக்கணும், அதுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. ஆரம்பமான கட்டணும். ஐயா அங்க கருப்பு கோட்டையில காரி ஏமாந்து பிடிச்சா கையிட்டு போய் நிக்குதுன்னு சொல்றேன். ஏமாந்த போல பொழைச்சிச்சப்பா, ரத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நீ கையுட்டது இன்னைக்கு சவால் போடுது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். மோனம் முடியாது மீட்டு கொடுத்துறேன். 1. 2வது கைப்பற்ற முடியாத சில விஷயத்தை முடிச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுட்டியா? இல்லத்துல அத்தனையும் முடங்கிட்டு நிக்குதப்பா, முடங்கிட்டு நிக்குது. கொடுத்துறேன். ஐயா வண்டிக்கு அட்வான்ஸ் போட்டாச்சா? ரதம் கொண்டு நிறுத்துறேன். ரதம் கொண்டு நிறுத்துற அதே மாதிரி தொழில் இப்ப கொஞ்சம் அவசரப்படாது. இந்த மாசம் போட்டு உனக்கு ஒரு தொழில் சொப்பனத்துல வந்து சொல்லுங்க, அதுக்கு தரத்தையும் காமிக்க அதே பிரகாரம் போ, பேர் வாங்கி கொடுத்துற.